வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம். இடைக்கால நிதிநிலை அறிக்கை பற்றி ஆலோசனை. மாதந்தோறும் மாநில மொழிகளிலும் மனதின் குரல். பிரதமர் மோடி அறிவிப்பு. இணைய சமநிலையை உறுதி செய்யும் விவகாரம். மத்திய அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மூன்றாவது T20 போட்டியிலும் இந்தியா அபார வெற்றி. தரவரிசையில் முதலிடத்தில் முன்னேற்றம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. 28 அமைச்சர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இன்று காலை சுமார் 11:50 மணிகளில் தொடங்கப்பட்ட இந்த கூட்டத்தில் 30 நிமிடங்களில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய அம்சமாக அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இடைக்கால பட்ஜெட் குறித்தும் அதேபோல வெள்ள நிவாரண பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் முழுமையாக சென்றடைந்ததா என்ற ஒரு கேள்வியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளிலும் நிலவில் உள்ள பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றதா அல்லது இன்னும் ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்ற இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தற்போது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மேலும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த அமைச்சரவை இடைக்கால பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்சலுடன் பிரகாஷ். மனதின் குரல் நிகழ்ச்சியில் அந்தந்த மாநில மொழிகளிலேயே பேச இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். நிகழாண்டின் முதல் உரையை இன்று அவர் நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர் மக்களுக்காக இந்த உரையை அர்ப்பணிப்பதாக குறிப்பிட்டார். மனதின் குரல் நிகழ்ச்சியை செல்போனிலும் கேட்கும் வகையில் தொழில்நுட்ப வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிலையை தூய்மைப்படுத்துவோம் திட்டத்தின் கீழ் தங்கள் பகுதியில் உள்ள சிலைகளை தூய்மைப்படுத்தி இது தொடர்பான புகைப்படங்களை மக்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போதைய அளவில் ஹிந்தி மொழியில் மட்டுமே பேசி வரும் தான் அந்தந்த மாநில மொழிகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக பேச இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். இணைய சமநிலையை உறுதி செய்யும் விவகாரத்தில் உரிய முடிவு எடுக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். இணைய சேவை வழங்கும் சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட இணையதளங்களுக்கு தனித்தனி கட்டணங்களை அறிமுகப்படுத்தி வரும் நிலையில் மத்திய அரசு இணைய சமநிலையை உறுதிப்படுத்த மாற்று வழியை ஆலோசிப்பதாக விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இணையதளத்தை பயன்படுத்துவோர் தாங்கள் விரும்பும் இணையதளத்தை விரும்பும் சேவையில் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இணையதளங்களுக்கு மாறுபட்ட கட்டணம் நிர்ணயிப்பது தொடர்பாக 2 முறை கருத்து கேட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசோ தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமோ மாறுபட்ட கட்டண நிர்ணயம் பற்றி எதுவும் பேசாதது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் அமைக்கப்படவிருக்கும் 6376 கோடி ரூபாய் மதிப்பிலான 3ஆம் அலகுக்கு முதல்வர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தின் முதல் மற்றும் 2ஆம் அலகு அமைந்திருக்கும் வளாகத்தில் 6376 கோடி ரூபாயில் 3ஆம் அலகு அமைப்பது என்று திட்டமிடப்பட்டது. மிக உயர் தொழில்நுட்பத்தில் 800 மெகாவாட் திறனுடைய அலகு தமிழகத்தில் அமைவது இதுவே முதன்முறையாகும். அத்திட்டத்தின் மூலம் நாளொன்றிற்கு 19.2 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. திட்டத்திற்கான அடிக்கலை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா நாட்டினார். அத்திட்டத்திற்கான 2759 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்த ஆணையை அப்போது அவர் பெல் நிறுவன இயக்குநரிடம் வழங்கினார். தில்லியில் துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் குவிந்து கிடக்கும் குப்பையை அகற்றும் பணியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஈடுபட்டனர். முறையாக ஊதியம் வழங்கக் கோரி தில்லி மாநகராட்சி பணியாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5வது நாளாக தொடரும் போராட்டம் காரணமாக குப்பைகள் மலை போல குவிந்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதல் காரணமாகவே பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியது. இதனிடையே குப்பைகள் அகற்றும் பணியில் தில்லி அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. இதில் மக்கள் பாதுகாப்பு மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் இடம்பெற்றுள்ளனர். ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இவர்கள் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.
ऐसी भाजपा की ताकत कूड़े में छुपी थी। वो कूड़ा पीडब्ल्यूडी ने कल पूरे दिन पूरी रात काम किया। आज आप देख रहे हो कोई बड़ा कूड़े का ढेर कहीं सड़कों पे नहीं लगा हुआ है। तो भाजपा की ताकत खत्म हो गई और अभी हड़ताल भी खत्म हो जाएगी। பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். பெட்ரோலுக்கான கலால் வரியை லிட்டர் ஒன்றிற்கு ₹1 வீதமும், டீசலுக்கான கலால் வரியை ₹1.50 மத்திய அரசு உயர்த்தியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார். 13 மாதங்களில் மட்டும் பெட்ரோல் மீது ₹11.77, டீசல் மீது ₹13.57 கலால் வரி உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கலால் வரியை குறைப்பதன் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் மக்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதால் மத்திய அரசு கலால் வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். சூரிய ஒளி தகடு முறைகேடு தொடர்பாக முதல்வர் உம்மன் சாண்டிக்கு எதிராக ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் நாளை தாக்கல் செய்ய இருப்பதாக சரிதா நாயர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் சூரிய மின் தகடு முறைகேடு தொடர்பாக விசாரணை ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்த சரிதா நாயர் கேரள முதல்வர் உம்மன் சாண்டிக்கு ₹1,90,00,000 லஞ்சம் வழங்கியதாக தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் உம்மன் சாண்டி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதனிடையே உம்மன் சாண்டி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய கேரள உயர்நீதிமன்றம் 2 மாதத்திற்கு தடை விதித்தது. இதனிடையே சூரிய ஒளி தகடு முறைகேட்டில் உம்மன் சாண்டிக்கு தொடர்பிருப்பதாக தெரிவித்த சரிதா நாயர் இது தொடர்பான ஆதாரங்களை நாளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. முதல்வராக இருந்த முஃப்தி முகமது சயீத் உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்தார். சயீதின் மகளும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முஃப்தி உடனடியாக முதல்வர் பதவியை ஏற்ற விரும்பாத நிலையில் கடந்த 8ஆம் தேதி அங்கு ஆளுநர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீரில் புதிய அரசு அமைப்பது குறித்து மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி இன்று தனது கட்சியின் மூத்த தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலத்தில் அமைதியை மேம்படுத்தும் நோக்கில் புதிய அரசை அமைப்பது குறித்து மெஹபூபா முஃப்தி ஆலோசித்ததாக கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கட்சியின் மூத்த தலைவர் நயீம் அக்தர் தெரிவித்தார். जिसमें सभी सीनियर लीडर्स थे, मुजफ्फर हुसैन बेग साहब थे। तो हमारा बुनियादी मकसद जैसे मैंने कहा था आपसे पीस और डेवलपमेंट का जो मिशन है मुफ्ती साहब का, उसको कैसे आगे चला। एजेंडा तो यही था, लेकिन फिर बाद में वहाँ पे बातें हुई हुकूमत साजी के मामले में भी। இலங்கை கடற்படையினர் கைது செய்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களையும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க ஊர்காவற்றுறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் 200க்கும் அதிகமான படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு பகுதியில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 9 பேரை கைது செய்தனர். 2 படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனே தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேரும் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. போட்டித் தொடரையும் கைப்பற்றியது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. அடிலைட் மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் நடைபெற்ற முதல் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று போட்டித் தொடரை கைப்பற்றியது. சிட்னி நகரில் இன்று நடைபெற்ற 3வது போட்டியில் டாஸ் வென்ற களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 197 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலிய அணியின் ஷேன் வாட்சன் 86 பந்துகளில் 124 ரன்கள் குவித்தார். பின்னர் களமிறங்கிய இந்திய அணியின் ரோஹித் சர்மா 52 ரன்களும், விராட் கோலி 50 ரன்களும், ரெய்னா 49 ரன்களும் எடுத்தனர். யுவராஜ் சிங் 15 ரன்களை எடுத்தார்.
கடைசி பந்தை எதிர்கொண்ட ரெய்னா பந்தை பவுண்டரிக்கு விரட்டி இந்திய அணியின் வெற்றிக்கு அடிகோலினார். இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 200 ரன்களை குவித்தது. இதன் மூலம் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் போட்டித் தொடரையும் கைப்பற்றது. ஆஸ்திரேலியாவிடம் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை இழந்த இந்திய அணி 20 ஓவர் போட்டிகள் 3லும் வெற்றி பெற்று போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. மேலும் தரவரிசையில் முதலிடத்திற்கும் இந்தியா முன்னேறியுள்ளது. We don't deserve it to be 4-0. There's some I've heard of sunburnt players, but gee, that's a shot. That's a shot. Jeez. It's impressive. மக்களுக்கு சேவை செய்ய முன்வர வேண்டும். ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் உடையவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வர வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் 2வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மாநகர செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி கொக்கரகுளத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய ரவி பச்சமுத்து, தேர்தல் விரைவில் வர உள்ளதால் தற்போதைய காலகட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் ரவி பச்சமுத்து கேட்டுக்கொண்டார். பதவி வந்துதான் செய்யணுன்றது கிடையாது. பதவி வரும்போது வரட்டும். பதவிக்காக இந்திய ஜனநாயக கட்சி இல்லை. நம்ம மக்கள் சேவையை செய்ய போறதுக்கு மனசை தயார்படுத்தியாச்சு. அப்போ உன்ன குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். குடும்பத்துக்கு என்ன தேவை, அந்த தேவைகள் அனைத்தையும் நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருந்தால், அந்த பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்களை தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அரசியலில் போய் கையை காலை நீட்ட வேணாம், எனக்கு இதை கூட அதை கூடுன்றதை இப்போ மற்ற கட்சி மாதிரி செய்ய தேவையில்லை. தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சி திகழும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்பும் அதுதான் என்றும் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். நமக்கு இன்னும் ஒரு நல்லவங்க கிடைக்கலையே நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தை மாற்றி இன்னைக்கு அதையெல்லாம் ஒரு வித்தியாசமா இல்லை, ஒரு நல்ல கட்சி இருக்கிறது, அந்த கட்சி இந்திய ஜனநாயக கட்சின்னு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா மக்கள் பல இடங்களிலும், மக்கள் மட்டுமல்ல மற்ற மாற்றுக் கட்சி தலைவர்களும் இந்திய ஜனநாயக கட்சியின் உதவியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், மற்ற கட்சிகளுக்கு மாற்றா இந்திய ஜனநாயக கட்சி மட்டும்தான் வர முடியும், வேற எந்த கட்சியும் வர முடியாது. இதனைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் நடைபெற்ற கன்னியாகுமரி மாவட்ட செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து வந்தார். அப்போது அவரிடம் ஈரான் நாட்டில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் உட்பட 54 பேரை விடுவிக்க மத்திய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெற்காசிய மீனவ தோழமைப்பு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான மனுக்களை பெற்ற பின் செய்தியாளர்களுடன் பேசிய ரவி பச்சமுத்து, வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் மூலமாக இந்திய மீனவர்களை மீட்க இந்திய ஜனநாயக கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். 44 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. குஜராத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சிறைபிடிச்சதுனால அவங்களுக்கு முதல்ல சாப்பாடாவது கிடச்சிக்கிட்டு இருந்து இப்போ சாப்பாடும் கிடையாது. இப்போ குடிக்கிறதுக்கு வெறும் கடல் தண்ணியை குடிச்சிக்கிட்டு அவங்க தீவில் வச்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போது இதே மாதிரி மேட்டரை கண்டிப்பாக நாங்கள் அரசாங்கத்துக்கு, மோடி அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போவோம், அவர் பிரதமர்கிட்ட சொல்லுவோம். இதுக்கு வெளியே கண்டிப்பாக நடவடிக்கையெல்லாம் எடுப்போம். நாங்கள் இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலர் நிலை ஜீவா, தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாநகர மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு விமர்சனங்களை தாங்கும் மனப்பக்குவம் வேண்டும் என்றும், ஆனால் அதிமுகவினரிடம் அந்த சகிப்புத்தன்மை இல்லை எனவும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டினார். கடந்த சில தினங்களுக்கு முன் அதிமுக அரசை விமர்சித்து பேசிய பழ கருப்பையா அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதோடு அவரது வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது.
மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவரது வீட்டிற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்திருப்பது வெறும் கண்துடைப்பு என்றும் பின்னணியில் உள்ளவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றும் பழகருப்பையாவுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வைகோ கூறினார். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு விமர்சனங்களை தாங்குகிற மனப்பக்குவம் வேண்டும். ஆனால் அந்த சகிப்புத்தன்மை என்பது அறவே கிடையாது. இந்த அரசு ஏவி விடுகிற அடக்குமுறை, நான் சர்க்காருக்கு சொல்றேன், மக்கள் மனம் கொதித்து போயிருக்கிறார்கள் மக்கள் விரோத நடவடிக்கைகளால். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமானால் அதனுடைய எதிர் விளைவுகள் இந்த அரசை நடத்துகிற அதிமுகவை பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கடலூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தங்களுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக உள்ளதாக குறிப்பிட்டார். 3வது அணி தமிழகத்தில் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் பலமடைந்து வருவதாகவும் முத்தரசன் கூறினார். வருகிற பிப்ரவரி 7, 8, 9 ஆகிய 3 தேதிகளில் கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். முல்லைப்பெரியாறு அணைப்பகுதியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு கோரி விவசாய சங்கத்தினர் மற்றும் அணை மீட்புக் குழுவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்புக்கென மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரை அனுமதிக்கப் போவதில்லை என கேரள முதல்வர் உம்மன்சாண்டி தெரிவித்திருந்தார். மேலும் பாதுகாப்பிற்கு என கேரள காவல்துறையினரின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூடலூரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய சங்கத்தினர் மற்றும் அணை மீட்புக் குழுவினர் கலந்து கொண்டனர். மீன்பிடித்து வரும் மீனவர்களுக்கும் லோடுமேன்களுக்கும் இடையே ஏற்பட்ட கூலி பிரச்சினை காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி மீனவர்கள் மட்டும் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள 800 விசைப்படகுகளில் 500 படகுகளில் மீன்களையும் 300 படகுகளில் இறால்களையும் பிடித்து வருகின்றனர். மீன்களை பிடித்து வரும் படகுகளில் இருந்து மீன்களை வண்டியில் ஏற்றுவதற்கு கூடுதல் கட்டணம் கேட்பதால் மீனவர்களுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை. மீன்களை குறைந்த விலைக்கு விற்க வேண்டியுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கத்தினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் எந்தவித பயனும் இல்லாததால் நாளை முதல் மீன்பிடிக்க செல்லும் படகுகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என மீனவர்கள் சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 30,000க்கும் அதிகமான மீனவர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இலங்கை பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு நம்ம பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனை கொண்டு வந்து இறக்குறதுல அவங்களுக்கும் லோடு மேனுக்கும் பிரச்சனை. லோடுமேன்கள் மிக கூடுதலாக எந்த ஊர்லையும் இல்லாத அளவுக்கு கூலி கேட்கறதா சொல்லி பிரச்சனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரியான முறையான கூலியை நிர்ணயம் பண்ற வரைக்கும் கடலுக்கு போறதுல முடிவு பண்ணி நேர்ந்து போட்டுகள் மீன் பிடிக்க கடலுக்கு போல. 2016 சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அனைத்து வாக்குப்பதிவு மையங்களில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமில் ஏராளமானோர் மனு அளித்தனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. வாக்காளர் அடையாள அட்டைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. பிப்ரவரி 6ஆம் தேதி 2ஆம் கட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மேலும் விடுமுறை நாளில் சிறப்பு முகாம் நடத்தப்படுவது உதவிகரமாக இருப்பதாக மக்கள் தெரிவித்தனர். இந்த முகாம் என்னன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த லீவ் நாளில் ஞாயிற்றுக்கிழமை போகிறது ரொம்ப பியூட்டி. உடனுக்குடனே ஃபார்ம் ஃபில் பண்ணி தராங்க. உடனுக்குடனே கார்டு, லாஸ்ட்டாக இருந்த கார்டு கூட இப்போ வந்துடுது, எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுன்னு இருக்காங்க. இது மாதிரி கண்டினியூவாக பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லா இடத்துலையும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நடைபெற்ற சிறப்பு முகாம் தங்களை போன்றவர்கள் சேர்வதற்கு பயனுள்ளதாக இருப்பதாக திருநங்கைகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமுள்ள 2114 தொகுதிகளில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு மனு அளித்த திருநங்கைகள் வாக்காளர் பட்டியலில் 3ஆம் பாலினம் என்ற பிரிவின் கீழ் பெயர் சேர்ப்பதற்கு தங்களுக்கு வாய்ப்பு வழங்கியதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினர். மாநிலம் முழுவதும் உள்ள திருநங்கைகளும் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்களை சேர்க்க ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடி எங்களுக்கு முக்கியம், வாழ்க்கையில் ஒரு முக்கியம். எங்களுக்கு இன்றைக்கி தான் பதிவு பண்ணுறோம். முதல்ல கவர்மெண்ட் எங்களுக்கு இவ்வளோ சலுகை கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி.
நாமக்கல்லில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட ஏராளமான ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர் சங்கங்கள் 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜாக்டோ அமைப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து நாமக்கல் பூங்கா அருகே இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் கடலூரில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒன்று திரண்ட ஆசிரியர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற 600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். 6வது ஊதியக்குழு பரிந்துரைத்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திருச்சியில் ஆசிரியர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஜாக்டோ அமைப்பைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்றனர். 2வது நாளாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் தங்களது 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து கரூர் ஜவஹர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஆடவர் ஒற்றையர் போட்டியில் ஜோகோவிச் சாம்பியன். ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியில் ஆண்டி முர்ரே தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான புருண்டியில் ஏற்படும் வன்முறையை கைவிட்டு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களுக்கு ஐநா அவை பொதுச் செயலர் பான் கி மூன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள புருண்டி நாட்டில் அரசியல் சாசனத்திற்கு எதிராக 3வது முறையாக பதவியேற்றுள்ள அதிபருக்கு எதிராக கடந்த மே மாதம் முதல் மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களுக்கு பல்வேறு கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் துணை புரிந்து வருவதாகவும் இதனால் 240க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் அவை தெரிவித்துள்ளது. இதையொட்டி எத்தியோப்பியாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் புருண்டியில் அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்களுக்கு பான் கி மூன் கோரிக்கை விடுத்தார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் ஆண்டி முர்ரேவை வீழ்த்தி செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் உலகின் முதல் நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சும் பிரிட்டன் வீரர் ஆண்டி முர்ரேவும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 6-1, 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் ஆண்டி முர்ரேவை வீழ்த்திய ஜோகோவிச் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவை கூட்டம். இடைக்கால நிதிநிலை அறிக்கை பற்றி ஆலோசனை. மாதந்தோறும் மாநில மொழிகளிலும் மனதின் குரல். பிரதமர் மோடி அறிவிப்பு. இணைய சமநிலையை உறுதி செய்யும் விவகாரம். மத்திய அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 3வது T20 போட்டியிலும் இந்தியா அபார வெற்றி. தரவரிசையில் முதலிடத்தில் முன்னேற்றம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.